நீங்க ரைடு பிரச்சனையால என்ன கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லப்போனா என்னால சொல்ல முடியல. ரைடு பிரச்சனையால தான் எங்க வீட்டுக்காரர் இறந்தார். இதுக்கான நடவடிக்கை யாருமே எடுக்கல. பழைய மாதிரி ஒரு வேளை வந்தா நல்லா இருக்கும். இப்போ டோட்டல் எல்லாருக்கும் பாதிப்பு. லைசன்ஸ் எடுனாங்க எடுத்தோம், கார்பரேஷன் கார்டு எடுனாங்க எடுத்தோம். அவங்க உள்ள போவாங்கப்பா, அவங்க எங்க இடம் இருக்காங்க படுத்துப்பாங்க, அவ்வளவுதான் அவங்க லைஃப். அப்படிதான் போயிடுது. அதுக்கு கவர்மெண்ட் எதுவும் ஸ்டெப் எடுத்து எதனாச்சும் ஒன்று பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஓட்டு போட சொன்னாங்க, இடம் தரம் தான் சொன்னாங்க, ஆனால் தரணும். நீங்க கேட்டது கரெக்ட், 100%. நிறைய பேர் நம்ம இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ரைடு பண்ணி என் புடவையெல்லாம் பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்துறதுனால காலையில மருந்து குடிக்க போறேன். இப்போ இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து கடை போட்டிருக்கீங்க. இங்கே என்ன மாதிரியெல்லாம் கஷ்டம் இருக்குது? இந்த கடைங்கள்லாம் அப்பப்போ எடுத்துருவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குதுங்க. ரைடு வராங்களா, கஷ்டம் இருக்குதா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப அழையாக தான் வருது. ரைடு பிரச்சனையால தான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்தாரு. 4 பிள்ளைங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் சிஎம்டிக்காரங்களும் போலீஸ்காரங்களும் ரொம்ப ஊழல் பண்ணி இதெல்லாம் மறைச்சி இல்லை குடும்ப பிரச்சனைனாங்க. அண்ணன் ஒரு பொழுதெல்லாம் குடும்ப பிரச்சனை இருக்கிறதுக்கு ரீசனே கிடையாது. இந்த மாதிரி ரைடு பண்ணி என் புடவையெல்லாம் பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்துறதுனால காலையில் மருந்து குடிக்க போறாரு. அண்ணன் நைட்டு கூட எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு தான் படுக்க வச்சாங்க. அதனால குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. இது குடும்ப பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ஆயத்தமாக வந்து சிஎம்டிலையோ போலீஸோ வந்து என்கிட்ட அதிகாரப்பூர்வமாக யாரும் கேட்கல. இந்த டைமில் வந்து எங்கள் வீட்டுக்கார தொலைச்ச கண்டிஷனில் என்னெல்லாம் எதுவுமே குடும்ப பிரச்சனை இல்லை. நான் யாருக்கும் திருத்த வேண்டிய அவசியம் இல்ல. நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி பார்த்தேன் அப்படின்றது 5 வருஷம் லவ் பண்ணாரு. கல்யாணம் பண்ணி 14 வருஷம் ஆச்சு. என்னை விட்டு போனாரு, அவருக்கு தெரியும். அதனால இது வந்து இதுக்கான நடவடிக்கை யாருமே மார்க்கெட்ல எடுக்கல. என் குடும்பம் மட்டும் தான் தத்தளிச்சுன்னு இருக்குது. இதுல நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது போலீஸ்காரங்களும் சிஎம்டி அதிகாரிகளும் தான். எனக்கு நடந்தது, என் பிள்ளைங்க கஷ்டப்படுது, நான் கஷ்டப்படுறேன் இந்த ரோட்ல உக்காஞ்சிக்கின்னு அப்படின்றது என்னோட போகட்டும் நான் நினைக்கல. என்ன மாதிரி இன்னும் யாருக்குமே நடக்க கூடாது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்லாம் அந்த சைடு போயிடுச்சு. ஸோ அதனால் வியாபாரம்லாம் கரெக்டாக இருக்குங்களா? இப்போது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கஷ்டம் போயிட்டு? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது பஸ் ஸ்டாண்ட்லாம் மாறப்போ இந்த தொழில் வேறு நல்லா ஓரளவுக்கு நல்லா இருந்து எல்லாரோட ஆதாரம் இதுவும் ஒரு வருமானம் இருந்தது. பஸ் ஸ்டாண்ட்லாம் மாறின பிறகு இப்போ வியாபாரம் ஃபுல்லாக டல்லு. அதில் வர மெட்ரோ வேலை ஸ்டார்ட் பண்ணால் அது வேறு பாதி டல்லு. எல்லாரும் பாதிப்பாக இருக்குது. இதெல்லாம் ஓரளவு முடிஞ்சால் வீடியோ காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு சரக்கு எடுத்தா ஒரு 8,000 ரூபாய் விற்கும். 2,000 ரூபாய் சரக்கு நாளைக்கு இருக்கா, அதில் ஒரு 500 ரூபா லாபம் கிடைக்கும். இப்போ எடுத்தாடுறதுக்கே மோசமாக போகுது. 10,000 ரூபாய்க்கு சரக்கு எடுத்தாந்தாங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 தான் வியாபாரம் ஆகுது. அவ்வளோதான் போகுது. அதில் 3 வேளையும் சாப்பிட்டு என்ன அப்படி இது பண்ணுவேன். இந்த பஸ்ஸு ரூட்டு வந்து அப்படியே விஜயகாந்த் மண்டபம் வழியாக அனுப்பிடுறாங்க. இந்த மார்க்கெட் வழியாக அனுப்புனாங்க. ஆனால் ஒரு 100 பஸ்ஸுங்க எடுத்து ஒரு 10 பஸ் அனுப்புனா ஜனங்க இப்படி வந்து ஏறி போகுங்க. புரியுது. இப்படி 1-2 பூ வாங்கிட்டு ஏறி போய் 1-2 பழம் வாங்குவேன். அதுவும் கிடையாது. எல்லாம் விஜயகாந்த் மண்டபம் போய் ஆட்டோவில் வர்றவங்களும் கஷ்டப்படுறாங்க, பூ வாங்க பழம் வாங்க வர்றவங்களும் கஷ்டப்படுறாங்க. அது எப்படி வியாபாரம் ஆகுங்க? அதுவாச்சு எப்படி சொல்றதுன்னா, ஊர்ல இருந்து வராங்க, வீட்டுல சாப்பாடுக்கு வழி இல்ல, எங்கன்னா கோயம்பேடு வந்தா போய்ச்சிக்குவோம். எல்லாருக்குமே அது தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய மார்க்கெட்டே இதுதான். அதனால கோயம்பேடுக்கு வந்தா வயிற்ற கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஆனா இங்க வந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு சூழ்நிலையில வயிற்ற கழுவுறோம் அப்படின்றது இங்க இருக்கிற எங்களுக்கு தெரியும். இப்போ ஊர்ல இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 10 பேர் ஊர்ல இருந்து பேக் எடுத்து வர்றதை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எங்களால முடிஞ்சு நாங்க 100 ரூபாய் சம்பாரிச்சு என் குடும்பத்துக்கு 50 ரூபா செலவு பண்றோம்னா வரவங்களுக்கு சாப்பிட சொல்லி ஒரு 50 ரூபா கொடுப்போம். எங்களால அதுதான் பண்ண முடியும். ஆனா அப்படி வயிற்ற காய போட்டு பழைக்க வர்றவங்கள நான் சிஎம்டி ஆபீஸ்ல ஒரு போலீஸ், ஒரு செக்யூரிட்டி, அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இங்க பொழைச்சிக்க அதிக வாடகை இல்லாத 10 ரூபாய் வாடகைன்னா கூட மக்கள் கொடுக்க நாங்க ரெடி. அன்னன்னைக்கு பொருள் விற்கல, ரொம்ப கஷ்டத்துல தான் போறோம். எங்களுக்கு திருடவும் தெரியாது, தேவையில்லாத பொய் பேசவும் தெரியாது, தேவையில்லாத தப்பும் பண்ண தெரியாது, தேவையில்லாத தப்பான பொருளும் வாங்கிட்டு வந்து வச்சு விற்பனை பண்ண தெரியாது. எங்களுக்கு காய் தான் வியாபாரம். நாங்க இந்த காய் வியாபாரம் பண்ணி கூட எங்களால பழைக்க முடியல நிம்மதியா. அப்போ வாங்க ஆள் இல்லை இந்த சைடு. பஸ் ஸ்டாண்ட் இருந்தாங்க ஒருத்தர் 2 பேர் ஊருக்கு போறவங்க வாங்கிட்டு போவாங்க. இப்போ வியாபாரம் இல்லாதனால தானே கஷ்டப்படுறோம். ஃபர்ஸ்ட் இந்த வியாபாரம் வந்து ஜனம் வந்து நிறையா இருந்ததுனால பட்டு காலி. அதாவது பஸ் ஸ்டாண்ட்னால ஊருக்கு போகிற ஜனங்களாம் வந்து பொருளை வாங்கிட்டு போனால விறுவிறுப்பாக இப்போ டோட்டல் எல்லாருக்கும் பாதிப்பு. பஸ் ஸ்டாண்ட் பழைய மாதிரி ஒரு வேளை வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா மோர் மார்க்கெட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே வந்து இந்த மாதிரி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வருதுன்றப்ப அவங்களுக்கு மாற்ற இடம் கொடுத்து பள்ளிக்குள வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கடைலாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் காலங்காலமாக கடை போட்டு யாரும் பண்ணிட்டு இருக்கீன்றப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? லைசன்ஸ் எடுனாங்க எடுத்தோம், கார்பரேஷன் கார்டு எடுனாங்க எடுத்தோம். எடுத்துட்டு இங்கே தான் வியாபாரம் பண்ணுறோம். திடீர்னு எடுங்கிறாங்க, திடீர்னு அவரை விடுறாங்க போட்டிக்கிட்டு அப்படி போட்டு. இடம் தரம் தான் சொன்னாங்க, ஆனால் தர மாட்டாங்க. முதல்ல கார்பரேஷன் கார்டு அதுக்காக தான் கொடுத்தாங்க.
அப்புறம் ஓட்டு போட சொன்னாங்க. ஓகே அப்புறம் இன்னும் லைசன்ஸ் தரணும், லைசன்ஸ் கொடுத்து தரேன்னாங்க, ஒரு கார்டு கொடுத்தாங்க. ஓகே. இதெல்லாம் வாங்கி அப்படியே தான் வச்சிருக்கிறோம். ஆனால் அப்புறம் மாற்று இடம் தருவாங்களா தரமாட்டான்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் நடக்குது, அதிகமாக நடக்குது. இடையில இருந்த கலெக்டர்லாம் மாறிட்டாங்க. அவங்களாம் ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இங்கே சம்பாரிச்சது போதும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம் உள்ள வேலை செஞ்சிருந்தவங்க கிண்டி கொடுக்குறாங்க. ஏன்னா என்ன பண்ணணும், யார்கிட்ட என்னென்ன பண்ணணும்ன்ற நோக்கெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், வரவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லி கொடுக்கறதுனால இது நிறைய நடக்குது. நாங்கெல்லாம் இப்போ உக்காஞ்சிட்டோம், 10 ரூபா சம்பாதிக்க முடியல, ரொம்ப குடும்ப கஷ்டம் அதிகமா இருக்கு. இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வேலைக்கு இங்க வராங்க. ஆமா. சரி, ஊரை விட்டு ஓடி வரவங்க நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் படுத்து கிடக்கிறவங்களாம் பார்க்க முடியுது. ஸோ அவங்களாம் வந்து எங்க போய் தங்குவாங்க, அவங்க லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல? அவங்க இங்கே எங்கே இடம் இருக்கோ அவங்க உள்ளே போவாங்கப்பா, அவங்க எங்கே இடம் இருக்காங்க படுத்துப்பாங்க, அவ்வளோதான். அவங்க லைஃப் அப்படிதான் போகுது. அதுக்குன்னு கவர்மெண்ட் ஏதோ ஸ்டெப் எடுத்து எதனாச்சும் ஒன்று பண்ண மாட்டுறாங்க. பழைக்க தான் வராங்க, தப்பு பண்ண வரல. ஆனா இந்த இடத்தையே இருக்கிறவங்க நிறைய தப்பு பண்றாங்க. அதை பார்த்து கண்ணு மூடிக்கின்னு போறாங்க, போலீஸும் சரி சிஎம்டி ஆளுங்களும் சரி. இதை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கின்னு போறாங்க. ஆனா எங்க வந்தா பழைக்க வராங்க, இதுதான் தொழில்னு பழைக்கிறவங்க அவங்கெல்லாம் பழைக்க விடுறதில்ல. பார்த்தாலே பயங்கரமா பாக்குறது. அவங்க ஒரு சின்ன ஒரு நகை போட முடியல, நல்லா நீட்டா குளிச்சுட்டு வர முடியல. அவங்கள பார்க்கறதே ஒரு பயங்கரமான பார்வை தான். என்ன சம்பாதிச்சா போலக்குது இப்படி இருக்கிற அப்படின்றது. 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சோடனே மூட்டை தான் தூரம் இங்கே வந்துட்டு மீன்பாடி இருக்கிறான். அவன் 12வது 10வது படிச்சவங்களாம் எங்கிச்சும் போல எல்லாம் ஹோட்டல் வேலையும் கூலி வேலையும் அப்படி செஞ்சு தான் பிழைக்கிறாங்க. ஓகே. பிழைக்காதோ சுற்றிட்டு இருக்கிறவனும் இருக்கிறான், பொறிக்கிட்டு கான்டாக்டும் இருக்காது. அப்படி யாராச்சும் இறந்து போயிருக்காங்களா இந்த இடத்துல? நிறைய பேர் இருந்திருக்காங்க அது மாதிரி. அவங்களாம் யாருன்னு கூட தெரியும், ஏன்னா எந்த ப்ரூஃப்மே இருக்காது. போலீஸ்காரங்க வருவாங்க, எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்க, ஆனால் அது என்ன ஆகுனே தெரில. அவ்வளோதான். அது அதெல்லாம் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் கவர்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் நல்லபடியாக பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்டது கரெக்ட், 100%. ஓகே. நிறைய பேர் அதுமாதிரி இறந்துருக்காங்க. தண்ணிக்குன்னு அடிச்சுட்டு சாப்பாடு இல்லாமல் இறந்து போய் கார்பரேஷனில் தூக்கி போட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. கார்பரேஷன் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவன் வேறு வழி இல்லை. சிஎம்டி அதிகாரத்தில் தான் நாங்களும் பழைக்கிறோம், மார்க்கெட் ஆளுங்களும் பழைக்கிறாங்க, தலைவர்களும் பழைக்கிறாங்க, நாங்களும் பழைக்கிறோம். அப்போனா வந்து ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கேட்க முடியும். டீச்சர் நினச்சா மட்டும் தான் நாங்கள் இந்த இடத்துல படித்து பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்ற கட்டத்தில் இருக்கும்போது டீச்சர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்க முடியும். அவ்வளோதான் சூழ்நிலை. அப்படின்ற மாதிரி தான் காலகட்டத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். நீ 10 வயசு 12 வயசு நீ சுற்றுறியா, இங்கே என்ன வேலை உனக்கு, நீ என்ன ஒரு நீ படிக்கலையா ஒரு பயில கேட்கல, போலீஸ்காரங்களும் கேட்கல, மிஸ்டர் எதிர ஆஃபீஸருங்களும் கேட்கல. அது என்ன நடைமுறை? இன்னும் நடைமுறைக்கே ஒன்றும் வழி இல்லாமல் தெரியுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. சரி, என்ன பண்ணுறது? இதெல்லாம் அப்படி தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டா நீ வைரம்ட்டா நாளைக்காவது எப்படி போவோம் அப்படிங்கிறதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நன்றி.